டெல்டா காரன் என்று சொன்னால் காவிரி தாயை நம்பி வாழ வேண்டும், விவசாயம் தெரிந்திருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். இந்த மூன்று இருந்தா தான் உங்க பேர் டெல்டா காரன். இந்த மூன்றுல எதுவுமே இல்லாத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னை டெல்டா காரன் என்று சொன்னால் நாம் யாரும் நம்ப போவது கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேங்க ஐயா, இங்க இருக்கிறவங்க நீங்க எல்லாருமே டெல்டா காரன். உங்களே மாதிரி ஒரு டெல்டா காரன் டெல்லியில உட்கார்ந்து இருக்காரு. அந்த டெல்டா காரனுடைய பெயர் நரேந்திர மோடி. காரணம் 2018 முதலாக காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்து 5 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு சொட்டு தண்ணி குறையாம கொண்டு வந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். டெல்டா பகுதியிலே மீத்தேன் வேண்டாம் என்று நீங்க சொன்னீங்க. திமுக கொண்டு வந்த திட்டம் நீங்கள் வேண்டாம் என்று சொன்ன பொழுது வேண்டாம் என்று மறுபடியும் எடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். சமீபத்தில் இந்த பகுதியில் நிலக்கரி சுரங்கத்திற்கு அனுமதி அளித்த பொழுது நீங்கள் வேண்டாம் என்று சொன்ன பொழுது நாங்கள் மத்திய அரசிடம் வேண்டாம் என்று சொன்ன உடனடியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்டா பகுதியிலே நிலக்கரி சுரங்கத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுமதியை ரத்து பண்ணார். இது டெல்டா காரனுக்கான அழகு. காவிரி தாயோடு நிற்க வேண்டும், டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களோடு இருக்க வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் கடைசி 5 மாவட்டத்திலே திருவாரூர் இருக்கிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்க ஐயா. இன்னைக்கும் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து நன்னிலத்திலிருந்து இளைஞர்கள் உலகம் முழுவதுமே வேலைக்காக போறாங்க. தமிழகத்தினுடைய கடைசி மாவட்டமாக மனித வளர்ச்சி குறியீட்டில் இருப்பது அரியலூர் மாவட்டம் 0.282 இருக்குதுங்க ஐயா. அரியலூர் கடைசி. அரியலூருக்கு மேல பெரம்பலூர், பெரம்பலூருக்கு மேல தேனி, தேனிக்கு மேல விழுப்புரம், விழுப்புரத்திற்கு மேல திருவாரூர். அப்படி பாத்தீங்கன்னா 33 மாவட்டங்கள் திருவாரூர் மாவட்டத்திற்கு வரை மேல இருக்கிறாங்க மனித வளர்ச்சி குறியீடு. 33 மாவட்டத்தினுடைய உற்பத்தி திறன் திருவாரூரை விட அதிகமா இருக்கு. ஏன்? பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய 80% மாவட்டங்கள் திருவாரூரை விட உற்பத்தி திறன்ல அதிகமா இருக்கிறாங்க. பாருங்க எந்த அளவுக்கு இந்த தொகுதியும் இந்த மாவட்டமும் பின்தங்கி இருக்கிறது என்பதை இத்தனை ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்து எம்பியும் கூட அவர்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க, நம்ம கொடுத்திருக்கோம். திருவாரூர் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறது என்பதை இந்த ஒரே ஒரு குறியீடு மட்டுமே சொல்லுங்கம்மா. 33 மாவட்டங்கள் தமிழகத்தில் உங்களை விட மேல. பீகார் மாநிலத்தில் 80% மாவட்டங்கள் திருவாரூரை விட மனித வளர்ச்சி குறியீட்டில் முன்னாடி இருக்கிறாங்க. இன்னைக்கு நம் முன்னாடி இருக்கக்கூடிய சவால் என்னன்னா திருவாரூர் மாவட்டத்திற்கு தொழிலை கொண்டு வர வேண்டும், தொழிற்சாலைகளை கொண்டு வரும், விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வரும். இளைஞர்கள் ஊரு விட்டு போகாம ஊருக்குள்ளேயே வேலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய சவால் நம் முன்னாடி இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.